அன்பு சகோதரர்களே, இன்று நாம் தியான வாக்கியமாக எடுத்திருப்பது தானியேல் 9:4 முதல் 11 வரை உள்ள இறைவார்த்தைகள். என் தலைவரே, நீ மாட்சி மிக்க அஞ்சுதற்குரிய இறைவன். உம்மீது அன்பு கொண்டு உமது கட்டளைகளின்படி நடப்பவர்களுடன் நீ செய்து கொண்ட உடன்படிக்கை காத்து அவர்களுக்கு பேரன்பு காட்டுகின்றீர். நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம், பொல்லாதவர்களை வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம். உம் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் கைவிட்டோம். எங்களுடைய அரசர்கள், தலைவர்கள், தந்தையர்கள், நாட்டிலுள்ள மக்கள் அனைவருக்கும் இறைவாக்கினர்களாகிய ஊழியர்கள் உமது பெயரால் பேசியதற்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை. என் தலைவரே, நீதி உமக்கு உரியது, எமக்கோ இன்று வரை கிடைத்துள்ளது அவமானமே. ஏனெனில் யூதாவின் ஆண்களும் எருசலேம் வாழ் மக்களும் இஸ்ரேலை சார்ந்த யாவரும் ஆகிய நாங்கள் உமக்கு எதிராக செய்த துரோகத்தின் பொருட்டு அருகிலோ தொலைவிலோ உள்ள எல்லா நாடுகளுக்கும் உம்மால் இன்று வரை விரட்டப்பட்டுள்ளோம். ஆம் ஆண்டவரே, அவமானமே எங்களுக்கும் எங்கள் அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும் தந்தையர்களுக்கும் கிடைத்துள்ளது. ஏனெனில் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம். எங்கள் தலைவரும் கடவுளுமாகி உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. நாங்கள் உம்மை எதிர்த்து நின்றோம். எங்கள் கடவுளாகி ஆண்டவர் தம் ஊழியர்களான இறைவாக்கினர் மூலம் தம் திருச்சட்டங்களை அழித்து அவற்றின் வழி நடக்குமாறு பணித்தார். நாங்களோ அவரது குரலொலியை ஏற்கவில்லை. அன்பு சகோதரர்களே, என்னில் பாவம் இல்லை என்று யார் சொன்னாலும் அதுவே பெரிய பாவமாக கருதப்படுகிறது. பாவம் என்கின்ற உணர்வு இல்லாமல் இன்று சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. இது பாவமா என்று கேள்வி கேட்கின்ற அளவிற்கு பாவத்தை பற்றிய மனசாட்சி இல்லாத ஒரு மழுங்கிய உணர்வு இன்று பலரிடம் காண கிடக்கிறது. இன்று நான் வாசிக்க தியான வாக்கியத்திலே பாவ அறிக்கை சொல்லப்படுகிறது. யார் தன் குற்றத்தை உணர்கிறார்களோ, யார் தன் குற்றத்தை உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் தன் குற்றத்தை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அதன் வெளியே வருவதற்கு பாவ அறிக்கை சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் கடவுளின் மன்னிப்பு உண்டு. யார் தன் குற்றத்தை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அதை அறிக்கையிட தயாராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. இது கடவுள் நமக்கு தருகின்ற வாக்குறுதி. பல பாவம் நாம் செய்திருக்கிறோம். நம் திருச்சபையானது ஒப்புரவு என்கின்ற அளப்பெரிய அருட்சாதத்தை நமக்கு தந்திருக்கிறது. கடவுளுடைய பேரன்பையும் மன்னிப்பை சுவைத்து பார்ப்பதற்காக இந்த ஒப்புரவு என்கின்ற அருட்சாதனத்தை நமக்கு கொடையாக இலவசமாக தந்திருக்கிறது. மீட்பை பெற்றுக் கொள்வதற்காக, ஆன்மாவை காத்துக் கொள்வதற்காக. ஆனால் இன்று நாம் தயாராக இல்லை. பாவத்தை அறிக்கையிடுவதற்கு தயாராக இல்லை. பாவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. பாவத்தை ஒத்துக்கொள்வதற்கு தயாராக இல்லை. பாவத்திலேயே வாழ்ந்து சேற்றிலே புரண்டு கொண்டிருக்கிறோம். பாவ சேற்றில் புரண்டு அதில் இன்பம் கண்டு கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய விருப்பம் இதுவல்ல. இந்த தவக்கால் நமக்கு தரப்பட்டிருக்கிறது மனம் மாறுவதற்காக, புதிய வாழ்க்கை தொடர்வதற்காக. தாவீது அரசன் தவறு செய்தான். அரசனாக திருப்பொழிவு செய்யப்பட்டவன் ஒரு பெண்ணின் மீது ஆசை கொண்டு தகாத முறையில் அந்த பெண்ணை அபகரித்துக் கொள்கிறான். அவனது கணவரையும் கொலை செய்து விடுகிறான். கடவுளுடைய கட்டளையை மீறுகிறான். அங்கே இறைவாக்கில் அனுப்பப்படுகிறார். தவறை சுட்டி காட்டுகிறார். தாவீதரசன் தன் குற்றத்தை உணர்ந்து கொள்ளுகிறார். தன் குற்றத்தை உணர்ந்து மனம் வருந்துகிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார், பாவ அறிக்கை விடுகிறார். 51வது திருப்பாடலை பார்க்கலாம். அவருடைய பாவ அறிக்கை, என் பாவத்தை நான் உணர்கிறேன், என் கண் முன் இருக்கின்றது, என் குற்றம் எப்பொழுது கண் முன் இருக்கின்றது, ஆண்டவரே என்னை தூய்மையாக்கும் என்று கெஞ்சி மன்றாடுகிறார். யார் தன் குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் தன் குற்றத்தை ஏற்று அறிக்கையிடுகிறார்களோ கடவுள் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பதற்காக தயாராக இருக்கிறார். அன்பு சகோதரமே, நாம் செய்த தவறுகளை ஏற்றுக்கொள்ள தயாரா? நாம் செய்த தவறுகளுக்காக மனம் வருந்த தயாரா? நாம் செய்த தவறுகளை அறிக்கையிட தயாராக இருக்கிறோமா? பாவ மன்னிப்புக்கு நம்மை தயார் செய்து கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றோமா? கடவுள்
தன்னை நாடி வருகின்றவர்களை ஒரு காலம் கைவிட்டது கிடையாது. என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தும். என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போது என் மனக்கண் முனுக்கின்றது. தாவீதரசன் கடவுளை கெஞ்சி கேட்டபோது கடவுள் ஒரு குற்றத்தை மன்னித்ததாக நாம் பார்க்கின்றோம். எத்தனை பாவியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் கடவுள் நம்மை மன்னிப்பார். எனவே பாவறிக்கை கடவுளிடம் சொல்ல தயாராவோம். கடவுளுடைய மன்னிப்பை சுவைத்து பார்ப்போம். ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, பாவங்கள் பல செய்து உமது அன்பை மறந்து ஊதாரித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஊதாரித்தனத்திலிருந்து வெளியே வந்து திருந்தி தூய வாழ்க்கை வாழ்வதற்கு நல்ல மனநிலை எமக்கு தாரும். என் குற்றத்தை நான் உணர்ந்து கொள்வதற்கு நொறுங்கிய நெஞ்சத்தை எனக்குள்ளே உருவாக்கி தாரும். எப்பொழுது திருவடிகளில் சரணாகதி அடைந்து தூய வாழ்க்கை வாழ பயிற்சிவையும். ஆமேன்.